Dear students, I am Ravathi. 10th standard oda exercise 1.4 la 11th sum. The distance s on object travels under the influence of gravity in the time t seconds is given by the given function s of t, where a and b are constant. Verify whether the function s of t is 1 1 or not. G is the acceleration due to gravity. So இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிராவிட்டி ஆக்சலேஷன் அப்படிங்கிற டிஸ்டன்ஸை வச்சு நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற கிவன் ஃபங்க்ஷன் டீயை டைம் செகண்டை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் மெயின். அப்போது த கிவன் வந்து எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஜி டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி. இப்போது இந்த கிவன் ஃபங்க்ஷனில் மேப்ஸ் வந்து எஃப் மேப்ஸ் டு டி டு எஸ் ஆஃப் டி, அதாவது டைமை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண ஃபங்க்ஷன் என்னவா சேஞ்ச் ஆகுது, அது வந்து அப்படி சேஞ்ச் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம லெட்டஸ் டேக் டி வேல்யூவை 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ டி ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸட்ரா செகண்ட்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு வென் டி ஈக்குவல் டு 1 இருக்கும்போது எஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு இங்கே 1 டீக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2 இன்டூ ஜி ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி. அப்போது g/2 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வென் t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ் அப்படின்னா எஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஜி ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் பி. அப்போது இதில் ஒரு 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2g ப்ளஸ் 2a ப்ளஸ் பிங்கிறது தான் அதோட ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு வென் t ஈக்குவல் டு 3, ஒரு 3 வரைக்கும் செகண்ட்ஸு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா போதும். அப்போது g ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3a ப்ளஸ் b. அப்போது இங்கே வந்து கிடைக்கிறது 9g/2 ப்ளஸ் 3a ப்ளஸ் b அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு இதை 1 1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு மட்டும் சொன்னால் போதும். 1 1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏரோ டயக்ராம் வரைஞ்சி பார்த்துக்கலாம். 1 2 3 எக்ஸட்ரா. இங்கே வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது g/2 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி கிடச்சிச்சு. தென் அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2g ப்ளஸ் 2a ப்ளஸ் பி கிடச்சிச்சு. அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9g/2 ப்ளஸ் 3a ப்ளஸ் பி கிடச்சிச்சு. தென் எக்ஸட்ரா. அப்போ இந்த ஏரோ டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணும்போது ஏரோ டயக்ராம் போடும்போது ஸோ 1 மேப்ஸ் டு ஃபஸ்ட் ஒன், 2 மேப்ஸ் டு செகண்ட் ஒன், 3 மேப்ஸ் டு தேர்ட் ஒன். அப்போ எவ்ரி எலமெண்ட் ஹேவ் அ யூனிக் இமேஜ். தேர்ஃபோர் ஆல் த எலமெண்ட்ஸ் of T having different image in S of T. Therefore, hence it is an 1 1 function. So we find out. It is a final answer. Thank you.